அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். துலாம் ராசினருக்கு 3 புதன், 4 சூரியன், செவ்வாய், சுக்கிரன், சந்திரன், 5 ராகு, 6 சனி, 9 குரு, லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். ராசியாதிபதி சுக்கிரன், சூரியன், செவ்வாய் சேர்க்க பெற்று முயற்சி ஸ்தானமான 3 சஞ்சரிப்பதாலும் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதாக நிறைவேற்றுவீர்கள். ராசிக்கு 2 புதன், 6 சனி இருப்பதால் உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் அனைத்தும் நல்லபடியாக விலகும். சாமர்த்தியமாக பேசி அடைய வேண்டிய இலக்கை அடைவீர். பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை அடையலாம். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வேண்டிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். மாணவ மாணவியர்கள் நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக அயல்நாட்டுக்கு செல்லலாம். தற்சமயம் அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். குரு சூரியனை பார்ப்பதால் தேர்வுகளில் எளிதாக தாங்கள் வெற்றி பெறலாம். ராசிநாதன் சுக்கிரன் 3 இருக்கிறார். ராசிநாதன் பலமாக இருப்பதால் பல வரவு பிரச்சனைகளே இருக்காது. குருவும் பார்வையிடுகிறார் சுக்கிரனை. பொருளாதாரம் மேம்படும். கொடுக்கல் வாங்கல்களில் சுமூகமான நிலை காணப்படும். பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பதால் காரிய சித்தி உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை காண முடியும். 3 செவ்வாயும் சூரியனும் இணைந்திருப்பதால் அரசாங்க ஆதரவு, போட்டித் தேர்வுகளில் தாராளமாக வெற்றி பெறலாம். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள். 5 ராகு பலமாக இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. சிந்தனை போக்கில் சில மாறுதல்கள் தேவை. முன்னேற்பாடு இல்லாமல் சில காரியங்களில் இறங்கி அவசைப்படுவீர்கள். யாரையும் பகைத்து கொள்ளுதல் வேண்டாம். யாருடைய பொல்லாப்பும் தேவையில்லை. பிறர் விஷயங்களில் தலையிடுதல் கூடாது. ஆக துலாம் ராசினருக்கு குரு சாதகம், சனி பகவான் சாதகம், கேது சாதகம். நல்லது நடக்கும். சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு நல்ல விதமாக குழந்தை பாக்கியம் அமையும். சுகப்பிரசவம் உண்டாகும். சிலருக்கு அலர்ஜி, இரத்த அழுத்த மாறுபாடு, தலைவலி வரலாம். கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.